பாருங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான்னு. நமக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம இன்னைக்கு பிங்கு டிங்கு பத்தாததுக்கு ஆதிய வேற கூப்பிட்டுக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தெரியாம திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுருக்கா. இல்லப்பா, அச்சிக்கு சாப்பிடவே இல்ல. எதுக்குள்ள அம்மா வந்துட்டா. பாத்தீங்களா, அவ பண்ண வேலையை நான் உங்ககிட்ட சொல்லியும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்கா. அவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க கொடுக்கிற செல்லத்துல தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நீங்க அவளை திட்டல, அப்புறம் அவளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடும். அப்புறம் அவ இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் குறும்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. ரியா, என்னதெல்லாம்? அம்மா சொல்றது உண்மையா? அம்மாக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு ஏற்கனவே அப்பா சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக அம்மாக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்த? அப்பா, நான் எடுக்கல. ஆதி குட்டதா அச்சிக்கு வேணும் கேட்டா, அதான் எடுத்தேன். திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் எடுத்ததே தப்பு. இதுல வேற மாட்டிக்கிட்டதும் ஆதி தான் கேட்டன்னு ஆதி மேல பழிய போடுறா. அம்மு, என்னடா இது? நீ ஐஸ்கிரீம் எடுத்தது தப்பு தான். ஆனா அப்ப கூட அப்பா கேட்கும்போது ஆமாப்பா ஐஸ்கிரீம் எடுத்தேன்னு சொல்லியிருந்தா கூட அப்பா விட்டுருப்பேன். ஆனா இப்படி மாட்டிக்கிட்டா அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. இப்ப சொல்லமோ, ஆதி ஐஸ்கிரீம் கேட்டானா இல்ல நீ எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் எடுத்தியா? அப்பா, ஆதி குட்டா அச்சிக்கு கேட்கல. நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அச்சிக்கு எடுத்தேன். பாருங்க, நம்ம மேல கொஞ்சமாவது பயம் இருந்தா இப்படி திருட்டுத்தனமா ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுப்பாளா? அந்த ஸ்கேலாலே 4 போடுங்க, அப்பதான் உங்க பொண்ணுக்கு புத்தி வரும். ஆமா மாமா, இந்த பிள்ளைக்கு ஸ்கேலாலே 4 போடுங்க. ஹைரியா மாட்டிக்கிட்டா டிங்கிட்டி டிங்கிட்டி டிங்கிட்டி. அப்பா, பாப்பாவை அடிச்சாதீங்க. பாப்பாக்கு வலிக்கும். நல்லா வலிக்கட்டும். வலிக்கிறதுக்காக தானே அடிக்கிறது. இன்னைக்கு அடி வாங்கி வலிச்சாதான் நாளைக்கு இந்த மாதிரி திரும்பவும் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐயோ அப்பா அடிச்சாரே, இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாதுங்கிற நினைப்பு வரும். ஏங்க, அவளுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, 2 அடி கொடுங்க. அப்பதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டா. என்னடா மூனி, இன்னை வரைக்கும் நீ ஏதாவது பண்ணி அப்பா அடிச்சிருக்கனா? ஆனா இப்படி நீ குறும்பு பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் அப்பா அடிக்காம என்ன பண்றது? என்னமோ, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாம இருக்கிறதுக்காக 2 அடி அடிச்சிடலாமா? என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? 2 அடி போடுங்க, அப்பதான் அவளுக்கு இதுக்கப்புறம் இப்படி பண்ண கூடாதுன்னு தெரியும். அப்பா, அடிக்காதீங்க. பாப்பாக்கு பயமா இருக்கு. இப்ப பயந்து என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கன்னு அப்ப பயம் வரணுமோ? சொல்லமோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்பா அம்மாக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிடுவியா? சாப்பிடக்கூடாது. எது வேணும்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்கணும். நீயா எதையுமே எடுத்து சாப்பிடக்கூடாது, சரியா? சரிப்பா, சாப்பிட மாட்டேன். என்ன வேணும்னாலும் அம்மாட்ட தான் கேட்பேன். என்ன வேணும்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்கணும். நீயா எடுத்து சாப்பிடுற அளவுக்கு நீ இன்னும் பெரிய பிள்ளை ஆகல. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது எடுத்து சாப்பிட்டு உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அம்மா அப்பாக்கு அது தெரியுமா எதனால வந்துச்சுன்னு? அதனாலதான் நீ என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் அது அம்மா கிட்ட கேட்டு அம்மா குடுக்கறத மட்டும்தான் சாப்பிடணும், சரியா? சரிப்பா. சரி, அப்பா உன்னை அடிக்கல, இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத.
சரியம்மோ, அப்பா உன்னை அடிக்கல. ஆனா என்ன இருந்தாலும் அம்மாக்கு தெரியாம நீ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்தது தப்பு தான். அதுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துதான் ஆகணும். அதுக்கு அப்பா உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? ஐஷோ, இந்த ஐஸ்கிரீம் ஆதிக்கு கொடுத்தல, இனி பாக்கி இருக்கிறத பிங்கோக்கும் டிங்கோக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துரு. ரியாக்கு மட்டும் கொடுக்க வேண்டாம். பாப்பாக்கு ஐஸ்கிரீம் இல்ல. பாப்பா திருட்டுத்தனமா ஐஸ்கிரீம் எடுத்ததுக்கு பாப்பாக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். ஏன்னா அம்மாக்கு தெரியாம பாப்பா ஐஸ்கிரீம் எடுத்தது தப்பு இல்ல. தப்பு பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுக்கணும். பாப்பா அம்மாக்கு தெரியாம ஐஸ்கிரீம் எடுத்ததுக்கு அப்பா பாப்பாக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இதுதான். டே அம்மோ, என்னடா அம்மோ இங்க தனியா உட்காந்துருக்க? பிங்கு டிங்கோட விளையாடல? இல்ல, அவங்க அச்சிக்கு சாப்பிடாங்க. அப்பதானே பாப்பா அச்சிக்கு சாப்பிட கூடாது சொன்னிட்டீங்க. அதான் பாப்பா அவங்க கூட விளையாடல, இங்க உட்காந்துக்க. என்னடா அம்மோ, பாப்பாக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்பா தானே பாப்பா அச்சிக்கு சாப்பிட கூடாது சொன்னீங்க. பாப்பாக்கு வேண்டாம். என்னடா அப்பா மேல கோவமா? ஆமா, அப்பா பாப்பாவை திட்டினீங்கல்ல, போங்க. அப்பா கூட பேச மாட்டேன். சாரிடா பட்டு. இல்ல, சாரி சொன்னாலும் பேச மாட்டேன், போங்க. அப்போ அப்பா ஐஸ்கிரீம் கொடுத்தா பேசுவியா? அச்சிக்கியா? அச்சிக்கு தான் இல்லையே. அம்மா பிங்குக்கு டிங்குக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அச்சிக்கு எல்லாமே தீந்து போச்சு, இல்லவே இல்ல. யார் சொன்னா? அந்த ஐஸ்கிரீம் தீந்து போச்சுன்னா அப்பா வேற ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கனே. வேற அச்சிக்கியா? ஆமா, இங்க பாரு. டொண்டடாய். ஹை, ஸ்ட்ராபெரி காணட்டோ. இந்தா, இது பாப்பாக்கு தான். ஹை, அப்பா இந்த அச்சிக்கு பாப்பாக்கு மட்டும் தானா? பாப்பா யாருக்குமே கொடுக்க வேண்டாமா? யாருக்குமே கொடுக்க வேணாம். அவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கல்ல, பாப்பா மட்டும் தானே ஐஸ்கிரீம் சாப்பிடல. அதனாலதான் பாப்பாக்கு அப்பா வாங்கிட்டு வந்தேன். நீ மட்டும் சாப்பிட்டுக்கோ. ஹை, ஜாலி. பாப்பாக்கு மட்டும் ஸ்ட்ராபெரி காணட்டோ. அண்ணா, அப்பா தானே பாப்பா அச்சிக்கு சாப்பிட கூடாது சொன்னீங்க. அப்பா இப்ப மட்டும் பாப்பாக்கு அச்சிக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது பாப்பா அப்ப குறும்பு பண்ணதுனால ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இப்பதான் பாப்பா குட் கேர்ள் ஆயிட்டியே, அதான் பாப்பாக்காக ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். என்னமோ பாப்பா குட் கேர்ள் ஆயிட்டல்ல? இதுக்கப்புறம் அம்மாக்கு தெரியாம ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஏதாவது திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிடுவியா? இல்லப்பா, அம்மாக்கு தெரியாம இனி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எதுவுமே எடுக்க மாட்டா. என்ன வேணும்னாலும் அம்மாட்ட தான் கேட்பேன்.
இப்படி குட் கேர்லா இருக்கணும். பாப்பா இப்படி குட் கேர்ள் ஆனதுக்கு தான் அப்பா உனக்காக இப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுக்கோ. ஹாய் டாலி, பாப்பாவும் அடிச்சு சாப்பிட போறேன். என்னமோ அப்பா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இப்ப அப்பா கூட பேசுவியா? ஓ பேசோனே, அப்பா கூட பாப்பா எப்பவுமே பேசுவா. பாப்பாக்கு அப்பதான் ரொம்ப பிடிக்கும். ஐ வாய் அப்பா. ஐ லவ் யூ அம்மு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.